வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பேபி சீரீஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொன்றும் குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு. அதில் நம்ம சூப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குழந்தைக்கு எல்லா காய்கறியும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த ஏஜில் நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சி கொடுக்க முடியாது. இப்போ அதே சூப் ஃபார்மில் கொடுத்துட்டோம்னா எல்லா சத்தும் கிடைக்கும், குழந்தைக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நான் வச்சுருக்கிற காய்கறிலாம் பார்த்தா இவ்வளோவும் குழந்தைக்கான்னு நினைப்பீங்க. இது ஒரு 4 பேர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது குழந்தை மட்டும் இல்லை, வீட்டில் நம்மளும் எங்கள் வீட்டில் 3 பெரியவங்க இருக்காங்க, பாப்பாவுக்கும் சேர்த்து. பாப்பாவும் 1 டம்ளர் அளவு நான் சூப்பு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு கொடுப்போம். அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இது நீங்கள் இப்போ நான் எங்கள் பாப்பாவுக்கு 10 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் 80 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த சூப்பு சாப்பிடலாம். ரொம்ப வீக்காக இருக்குது, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம். காய்கறி சாதம், எலும்பு இந்த மாதிரி சாப்பிட்றது மாதிரியே இதுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சூப்பு காய்னா முக்கியமானது கேரட்டு, பீன்ஸ், இந்த முட்டைக்கோஸ் வயிற்றில் இருக்கிற புண்ணுலாம் நல்லா ஆற்றுறதுக்குரியது. அதுக்காக எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க. இது 4 பேருன்றனால இந்த இதெல்லாம் பிரித்து நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 இதழ் இந்த மாதிரி பிரித்து சின்ன சின்னதாக இருக்குது. முள்ளங்கி, இது சிவப்பு முள்ளங்கி, நூக்கல், பீட்ரூட்டும் இதில் சேர்த்துருக்கோம். பீட்ரூட் நல்லா கொஞ்சம் கால் பீட்ரூட் அளவு சேர்த்துருக்குது. எல்லாத்தையுமே நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுக்கோங்க. சூப்பு தானே போட போகிறோம், தோலோடு போட்டால் என்னன்னு கேட்கலாம். ஆனால் அதில் சில கசப்புகள் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம காய் வைக்கும்போது எப்படி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்குவோமோ அது மாதிரி நறுக்கிக்கிறணும். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி வேறு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுறது, கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் இதை சூப்பு வைப்போம்னு சொல்லியிருப்பேன். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த கொத்தமல்லி தண்டு அந்த சேர்த்துக்கிறோம். நார்மல் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது கழனி தண்ணி. அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், குழம்பு வைக்கிறதுக்கு கழனி தண்ணி ஊற்றினா நல்லதுன்னு. சூப்புக்கு கண்டிப்பாக கழனி தண்ணியில் வச்சிங்கன்னா நம்ம இந்த சூப்பு திக்காகிறதுக்கு எப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஹோட்டலில் கலக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு திக்னஸ் கிடைக்கும். நார்மல் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கும் இந்த கழனி தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். நாங்கள் எப்போ சூப்பு வைக்கிறதா இருந்தால் அரிசி களைஞ்சி தண்ணியை நாங்கள் எடுத்து வச்சுக்கிடுவோம். இது ஒரு 2 செம்பு அளவு, 4 பேர் அளவுக்கு நான் சூப்பு சொன்னேன் பாருங்கள். அதுக்கு அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு வைக்கணும்னா 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது. அதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக, பெரிய தக்காளியாக 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம். இது குழந்தைகளுக்கு சேர்க்கறதுனால கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இல்லை நீங்கள் நல்லா காரசாரமாக பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட போகிறீங்கன்னா நல்லாவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு இந்த டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது 1/2 டீஸ்பூன் அளவு. இதில் கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் தான், குழந்தைக்கும் சாப்பிட்றதுனால 1/2 டீஸ்பூன். சீரகம் எவ்வளோ நாள் சேர்க்கலாம். இது ஒரு 4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கோம். அப்புறம் மெயினானது என்னென்னா, சூப்பில் இந்த கேரட்டும் தக்காளியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ சூப்பு இனிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம சூப் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காய்கறிலாம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போ எல்லா காயுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஏன் கட் பண்ணணும்னா அப்போ தான் அதுலேருந்து நல்ல சாறு நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா ஏனோ தானோன்னு கட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு நிறையா சாறு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், தனியாக ஒரு பிளேட்டில் அரைக்கிறதுக்குன்னு. அது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு, அது மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் சேர்க்க போகிறோம். குக்கரில் நம்ம நறுக்கின காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறோம். இந்த காய் மட்டும் இல்லை, உங்களுக்கு வித்தியாசமான எந்த காய் கிடைச்சாலும் சரி, நாட்டுக்காயை தவிர இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறியில் சேர்த்தா தான் சூப் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ முட்டைக்கோஸ்லேயே சிவப்பு முட்டைக்கோஸ் இந்த மாதிரிலாம் கலராக கிடைக்கிது. அந்த மாதிரி எந்ததுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே கீரை சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் எங்களுக்கு அந்த பாசி பருப்பு சேர்த்தா அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை, அதனால் நாங்கள் வெறும் காய்கறி மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா கொள்ளு நீங்கள் சேர்க்கணுன்னா 1 கை அளவு கொள்ளு சேர்த்து கொள்ளு ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது குழந்தைக்குன்னு கொடுக்குறதுனால அந்த மாதிரி பயிர்களை நான் சேர்க்கலை. இதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிற வேண்டியதான். இது நான் அதே மாதிரி இந்த கருவேப்பிலை தண்டு அதுவும் சொல்லியிருப்பேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இனுக்காக எடுத்தது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அரைச்ச மசாலா, அப்புறம் இந்த கழனி தண்ணி.
நம்ம சேர்த்துக்கிறோம். 2 செம்பளவு நான் சேர்த்துருக்கேன். இந்த இவ்வளோ காய்கறிகளுக்கு 4 பேருக்கு ஒருத்தருக்கு நல்ல பெரிய கிளாஸ் அளவு நம்மளுக்கு சூப்பு கிடைக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி வந்து கணக்கு இல்லை. 1 கிளாஸ் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூடினா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நல்லா குக்கரை வந்து மூடி ஒரு 5லேருந்து 6 சவுண்ட் வச்சு நம்ம இறக்க போகிறோம். அப்போ தான் நல்லா நிறைய விசில் வச்சா தான் நமக்கு நல்ல சாறு கிடைக்கும். உப்பு வந்து இறக்குனதுக்கப்புறம் லைட்டாக தூவினா போதும். இதுக்கு நிறைய உப்பு தேவைப்படாது. இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து இப்படி ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ நிறைய சூப் இருக்கிறதுனால இவ்வளோ பெருசு எடுத்துருக்கோம். இது சின்ன சைஸாக இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டியில் சின்ன பாத்திரத்தை வச்சு வடிச்சுக்கோங்க. இப்போ இந்த காய்கறியில் இருக்கிற எல்லா ஜூஸும் நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. இதில் வந்து ஒன்றும் இருக்காது, வேஸ்ட்டு தான். இதில் வேறு எது குழம்புக்கு சாம்பார் எதுவுமே வைக்க முடியாது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஏன்னா எல்லா சத்தும் இதில் வந்துருச்சு. அப்போ வெறும் சக்கை மாதிரி தான். நீங்கள் வந்து இன்னும் நல்லா அதில் இருக்கிற ஜூஸ்லாம் வரணும். இந்த மாதிரி ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மசிச்சிட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. அதில் உள்ள எல்லா சத்து டேஸ்ட்டு எல்லாமே வந்துடும். இப்படி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். ரொம்ப போடாமல் ஒரு அரை உப்பு அளவு சேர்த்தா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணும்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்கள் குட்டி பாப்பா கொடுக்குறதுனால நல்லெண்ணெய்லாம் பச்சையாக ஊற்றலை. அப்படியே இந்த சூப்பை வந்து சாப்பாடு ரெடியாக இருக்கிற சாப்பாட்டில் ஊற்றி மிக்சியில் அரைச்சி கொடுக்க போகிறோம். சூடான காய்கறி சூப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாயந்தரம் டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பதிலாக ஒரு 4 மணி 5 மணிக்கு அப்படியும் நல்லா சூடாக குடிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காயும் சேர்ந்தது மாதிரி ஆயிரும். ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு குடிக்கும்போது நல்லா நம்மளுக்கு தெம்பு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு இதே அளவு ஒரே ஒரு கிளாஸ் எடுத்து சாப்பாடை போட்டு அரைச்சி கொடுக்க போகிறோம். இப்போ வந்து சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சூப் வந்து ஓரளவுக்கு ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம், சின்ன கிளாஸில். இந்த ஜாரை வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச சாப்பாடு அப்படியே வந்து சூப்பையும் போட்டுரும். சூப் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து வெறும் சூப்பாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் குடிப்பாங்க. ஒரு அரை டம்ளர் அளவு கூட அது கூட குடிக்க மாட்டாங்க, நல்லா இருக்காது. இதே நீங்கள் சாப்பாடில் கலந்து கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க பாப்பா. இப்போ இதே இது சாப்பாட்டில் அரைச்ச மாதிரி வேணும்னா நீங்கள் இட்லியை ரெடி பண்ணிவிட்டு காலையில் நைட்டில் அந்த டயத்தில் இந்த சூப்பை ஊற்றி நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.